நம்ம கெட் அவுட் மோடின்னு சொல்கிறோன்னா எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் நாட்டுக்குள்ளே மோடி அனுமதிக்க மாட்டோம்னு நம்ம சொல்கிறோம். டே இது எங்கள் வீடுடா, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கான அடையாளம் கெட் அவுட் மோடி. இவனுக்கு கெட் அவுட் ஸ்டாலிங்கிறானுங்க. வீடு எங்களோடது, எங்கள் வீட்டிலேருந்து எங்களை வெளியேற சொல்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. நம்மக்கிட்ட வந்து நீ திராவிடரா தமிழரா ரெண்டில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது அறிவியலுக்கு முரணான ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஆனால் அந்த கேள்வியை கடந்த 15 ஆண்டுகளாக கேட்டு நம் இளைஞர்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மொழி அடிப்படையில் பார்ப்பனர்களை நாம் எதிர்க்க முடியாது, எனவே மரபின அடிப்படையில் நாம் பார்ப்பனர்களை எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பெரியார் திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துறார். பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது, பார்ப்பனர்கள் தமிழருங்கிற வரையறைக்குள்ள வரமாட்டாங்க. தமிழ் தேசிய இனத்தில் பார்ப்பனர்களுக்கு இடம் இல்லை. அவங்க இங்க தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது, அவர்கள் ஆரியர்கள் தான், பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு நாளைக்கு சீமானும் மணியரசனும் டிக்ளேர் பண்ணிட்டோம். திராவிடங்கிற சொல்ல நாங்கள் கைவிட்டுறோம். திராவிடங்கிற சொல்லானது தமிழர்களை அழிப்பதற்காகவே பெரியாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இப்படி திட்டமிட்டு பார்ப்பனை எதிர்ப்பு சொல்லான ஆரிய எதிர்ப்பு சொல்லான திராவிடத்தை தமிழர்களுக்கு எதிரான சொல்லாக மாற்றி ஆரிய பார்ப்பனர்களுக்கு கங்காணி வேலை செய்யக்கூடிய சீமானை அடுத்த சில ஆண்டுகள்ல அரசியல் இருந்து அடியோடு அடித்தொழிப்போம் அப்படிங்க. தங்களை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்தை இயக்கத்தை ஒன்று பார்ப்பனியம் நேரடியாக அழித்தொழிக்கும் அல்லது ஊடுருவி நிறுத்து போக வைக்கும். இது எல்லாத்தையும் படித்த பெரியார் என்ன வேணா பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது. முதலாவதாக பார்ப்பனர்களை நாம் உறுப்பினராக சேர்த்து கொள்ளக்கூடாதுங்கிற முதல் விதி. ஆனால் 2009க்கு பிறகு இந்திய உளவுத்துறையானது நேரடியாக சீமானுங்கிற ஒரு இனத்துரோகியை கண்டறிந்து அந்த இனத்துரோகியை வளர்த்து விட்டு இன்னைக்கு சீமான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா எல்லா சேனல்களும் லைவ் ஆகுது. ஆனால் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா ஆர்எஸ்எஸ் ஆனது இந்த மண்ணில் செய்ய முடியாததை சீமான் போன்ற நபர்களை வைத்து கடந்த 10 ஆண்டுகளாக பெரும் வீச்சாக இங்கே ஆர்எஸ்எஸ் ஆனது செஞ்சிருக்கு. திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக நடைபெறும் பெரியார் என்னும் பெருநெருப்பு என்ற கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கியுள்ள திராவிடர் விடுதலை கழகத்தின் மாநில வெளியீட்டுச் செயலாளர் அண்ணன் ராம இளங்கோவன் அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, கூடியிருக்கக்கூடிய தோழர்களே அனைவருக்கும் நன்றி. தோழர் சொன்னது போல முதல் முறையாக மனோஜ் செய்தார்னு தோழர் பதிவு செய்தார். ஆனால் எனக்கு முன்னாடி இருந்தே மைனர் தோழர் செஞ்சிட்டு இருந்தார். ஆக நான் செய்ய ஆரம்பித்து என்னையும் கூட அழைத்து கொண்டு இந்த களத்திற்கு வந்தது மைனர் தான். எனக்கு சீனியர் மைனர் தான் சீமான் எதிர்ப்பில். அதை பதிவு பண்ணிக்கிறேன். தொடர்ந்து இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா திமுக தரப்பு கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணாங்க. அதற்கு காரணம் இந்தியை தமிழ்நாடு ஏற்காது, இந்தி திணிப்பை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிறத அடையாளமாக கெட் அவுட் மோடிங்கிறத நாம் பதிவு செஞ்சோம். ஆனால் ஊருக அளவுக்கு கூட மூளை இல்லாத சங்கி கும்பல்கள் அடுத்த நாள் உட்காந்துக்கிட்டு கெட் அவுட் ஸ்டாலின்னு ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. நம்ம கெட் அவுட் மோடின்னு சொல்கிறோன்னா எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் நாட்டுக்குள்ளே மோடி அனுமதிக்க மாட்டோம்னு நம்ம சொல்கிறோம். டே இது எங்கள் வீடுடா, எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கான அடையாளம் கெட் அவுட் மோடி. இவனுக்கு கெட் அவுட் ஸ்டாலிங்கிறானுங்க. வீடு எங்களோடது, எங்கள் வீட்டிலேருந்து எங்களை வெளியேற சொல்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. நீங்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது தோழர்களே, ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரியார் அவர்கள் இந்தியாவுக்குள்ளேயே இருந்து கொண்டு சட்டத்தை எரிக்கிறார், அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும்னு பதிவு செய்கிறார். அதற்கு தந்தை பெரியார் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருவுக்கு தமிழ்நாடு தான் அந்நியம். ஆக அடுத்த முறை ஜவஹர்லால் நேரு தமிழ்நாடு வரும்போது எங்களுடைய அனுமதியோடு தான் எங்கள் நாட்டுக்குள் நுழைய வேண்டும்னு பெரியார் பதிவு செய்தார். அதே போல தமிழ்நாடு எங்களுடைய நாடு. ஆக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து கெட் அவுட் ஸ்டாலின் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்கள் இப்போது அவர்கள் திணிக்கக்கூடிய இந்தி திணிப்பானது வெறுமனே இந்தி எதிர்ப்பு போராக நகரப் போகிறதா அல்லது பெரியாரினுடைய உயிர்நாடி கொள்கையான தனித்தமிழ்நாடு கொள்கைக்கு நம்மளை தள்ளப்போகிறார்களா அப்படிங்கிறதுக்கு காலம் பதில் சொல்லும். நீங்கள் விடைகாண வாருங்கள் அப்படின்னு துண்டறிக்கையில் பின்னாடி நிறைய விடயங்கள் போட்டிருந்தாங்க. அதில் முதலாவதாக திராவிடர் என்ற அடையாளம் தமிழர்களுக்கு எதிரானதா அப்படிங்கிற
கேள்வியை பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலமான நிலைமை வேறு எந்த இடத்துக்கும் வராது. நீங்கள் மங்கோலியன் என்கிற அடையாளம் சீனர்களுக்கு எதிரியா அப்படின்னு எந்த சீனாக்காரனும் கேட்டது கிடையாது. நீக்ராய்ட்ஸுங்கிற அடையாளம் ஆப்பிரிக்கர்களுக்கு எதிரியா அப்படின்னு எங்கேயுமே விவாதம் நடந்தது கிடையாது. காக்கேசியன்கிற அடையாளம் அமெரிக்கர்களுக்கு எதிரியா ஆஸ்திரேலியர்களுக்கு எதிரியாங்கிற விவாதம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. நீங்கள் திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த விவாதமானது பெரியார் காலம் தொட்டு நடக்குது. ஆனால் இந்த 2009 பிறகு இது அடுத்த வீச்சிற்கு சென்றிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குங்க. நீங்கள் 2009 இறுதிக்கட்ட போரில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நாம் சந்திக்கிறோம். அந்த இனப்படுகொலையை சந்தித்ததன் தொடர்ச்சியாகங்க இங்கே உணவெழுச்சியோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்திருக்கணும். நம்முடைய அருகிலேயே இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு, இதை தடுக்க முடியாததற்கு போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இறையாண்மையோடு இல்லை, நாம் தனி நாடாக இல்லை. தனி நாடாக நாம் இருந்திருந்தா புலிகளுக்கு ஆதரவாக ஈழத்திற்கு ஆதரவாக சர்வதேச அரசியலை நாம் கையாண்டிருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய இராணுவமானது ஈழத்திற்கு போயிருக்கலாம். இது எதுவுமே நடக்காததற்கு காரணம் நாம் இந்தியத்துக்கு அடிமையாக இருக்கிறது தான். அப்படிங்கிற அடிப்படையில் 2009 இனப்படுகொலையானது இந்திய எதிர்ப்புக்கு நம்மளை இட்டு சென்றிருக்கணும். ஆனால் அது நடக்காமல் திராவிட எதிர்ப்பு அப்படின்னு மடைமாற்றப்பட்டு நீங்கள் தமிழரா இந்தியரா அப்படின்னு நடக்க வேண்டிய சண்டை, தமிழரா இந்திக்காரரா அப்படின்னு நடந்திருக்க வேண்டிய சண்டை, திராவிடரா தமிழரா அப்படிங்கிற புள்ளிக்கு இந்திய உளவுத்துறையானது திட்டமிட்டு சீமான் போன்ற கண்காணிகளை வைத்தும் இனி ஒரு அந்த சுண்ணாம்பு மண்டை ஒருத்தர் இருப்பான் மணியரசன், அவனை போன்ற ஆட்களை வைத்தும் நமக்கு எதிராக திருப்புற வேலையை உளவுத்துறையானது இங்கே செஞ்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. நீங்கள் முதலாவதாக தோழர்களே, திராவிடரா தமிழரா அப்படிங்கிற இந்த கேள்வியே ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்வி. நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே 2 அடையாளங்கள் நிச்சயம் இருக்கும். ஒன்று மரபின அடையாளம், இன்னொன்று தேசிய அடையாளம். இந்த 2 அடையாளங்கள் இல்லாமல் நான் வெறுமனே தேசிய அடையாளத்தோடு தாங்க பிறந்திருக்கேன் அப்படின்னு உலகத்தில் யாருனாலையும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மரபு இனத்துக்கு கீழ் பல்வேறு தேசிய இனங்கள் வரும். நீங்கள் மங்களாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மரபினம் இருக்குது. நீங்கள் சீனர்கள், கொரியர்கள், ஜப்பானியர்கள், நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எடுத்துட்டா கூட அசாம்காரங்க, டிபெட்காரங்க, இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு உருவ ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்தவங்களை நம்ம சைனாக்காரங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. காரணம் அவர்கள் அத்தனை பேர்த்தனுடைய மரபு இனம் ஒன்று. மங்களாய்ட்ஸுங்கிற மரபு இனத்திலிருந்து பல்வேறு தேசிய இனங்களாக அவங்க பிரிகிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தா சைனாக்காரங்கிட்ட போய் மைக்கு நீட்டி நீங்கள் மங்களாய்ட்ஸா அல்லது சீனாக்காரனான்னு எவனும் கேட்க முடியாது. கேட்டால் நான் 2ன்னு தான் சொல்லுவான். நான் மரபினத்தின் அடிப்படையில் நான் மங்களாய்ட்ஸ், தேசிய இனத்தின் அடிப்படையில் நான் சீனர் அப்படின்னு தான் அவன் பதிவு செய்வான். அதே மாதிரி கொரியாக்காரங்கிட்ட போய் நீங்கள் மங்களாய்ட்ஸா அல்லது கொரியனான்னு கேட்டால் நான் 2ன்னு தான் பதிவு பண்ணுவான். அதன் அடிப்படையில் பார்த்தா இந்தியாவிற்குள் 2 மரபினங்கள் வாழுது. ஒன்று ஆரிய மரபினம், இன்னொன்று திராவிட மரபினம். அந்த திராவிட மரபினத்துக்கு கீழே ஒரு தேசிய இனமாக தமிழராகிய நாம் இருக்கோம். நம்மக்கிட்ட நீ திராவிடரா தமிழரா 2ல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது அறிவியலுக்கு முரணான ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஆனால் அந்த கேள்வியை கடந்த 15 ஆண்டுகளாக கேட்டு நம் இளைஞர்களை முட்டாளாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் என்னன்னாங்க, நம்ம தலைவர்கள் கூட பேட்டிகளில் விவாதங்களில் பதிவு பண்ணும்போது திராவிடர்னா யார் அப்படின்னு கேட்டால் பலரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யார் பகுத்தறிவோடு இருக்காங்களோ அவங்க திராவிடருங்க, யார் சாதி மறுப்பாளரோ அவங்க திராவிடருங்க அப்படின்னு அந்த நொடிக்கு சாதுரியமாக ஒரு பதில் சொல்லுவோம். இதை நம்ம பதிவு செய்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தா பகுத்தறிவாளர்கள் தான் திராவிடர்கள், சாதி மறுப்பாளர்கள் தான் திராவிடர்கள்னா 8 கோடி பேர்த்துல நம்ம எத்தனை லட்சம் பேர் இருப்போம்? நீங்கள் பெரியார் திராவிடருங்கிற சொல்லை கையாண்டதின் நோக்கமே ஆரிய பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும்ங்கிற அடிப்படையில் தான். நாம் பெரும்பான்மையாக இருந்து கொண்டு பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும்ங்கிறதா. ஆனால் நம்ம பகுத்தறிவாளர்கள் தான் திராவிடர்கள், சமத்துவம் பேசுபவர்கள் தான் திராவிடர்கள், சாதி மறுப்பாளர்கள் தான் திராவிடர்கள், இந்த வாதத்தை வைச்சோம்னா நம்ம பாப்பானை விட சிறுபான்மையர் ஆயிடுவோம். பாப்பான் தமிழர்களோடு கலந்துருவான். நான் திராவிடர் தமிழருக்குள்ள வந்துடுறேன். நீங்கள் ஹரப்பா மொகஞ்சதாரா வரைக்கும் தமிழர்கள் ஒரு காலத்தில் பரவி வாழ்கிறோம். பின்னாட்களில் தென்னகம் வரைக்கும் நாம் ஒடுக்கப்படுறோம். தென்னகம் வரைக்கும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களை மேலும் சிதைக்கும் விதமாக
மணிப்பிரவாள நடை அப்படிங்கிற நடையை ஆரிய பார்ப்பனர்கள் பயன்படுத்தி நீங்கள் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இன்னும் பிற மொழிகளை சிதைக்கிறாங்க. மணிப்பிரவாள நடைனா என்னன்னா, கடுமையான சொற்களோடு எளிமையான சொற்களை கலப்பதற்கு பெயர் மணிப்பிரவாள நடை அப்படின்னு பார்ப்பனர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அதன்படி தமிழோடு சமஸ்கிருதத்தை கலந்துதான் இன்னும் பிற மொழிகளை ஆரிய பார்ப்பனர்கள் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி மீதம் இருந்த தென்னகத்தில் இருந்த தமிழர்களையும் பல்வேறு தேசிய இனங்களாக உடைக்கிறாங்க. உடைச்ச பிறகுங்க இந்த எல்லா வேலையும் செய்த ஆரிய பார்ப்பனர்கள் தனியாக ஒரு நிலப்பரப்பில் இல்லை. நம்மளுடைய பார்டரில் கேரளா இருப்பது போல பார்டரில் ஆரிய பார்ப்பனர்கள் சமஸ்கிருதம் பேசிட்டு வாழ்கிறாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கும். அடிப்படையில் தமிழர்களாகிய நாம் சமஸ்கிருதம் பேசக்கூடிய பார்ப்பனர்களை தமிழருங்கிற சொல் கொண்டு எதிர்க்கலாம். ஆனால் மாறாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் ஹரப்பா முகஜதாரா தொடங்கி கடைசிக்கு தமிழ்நாடு வரை இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் பார்ப்பனர் ஊடுருவி வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் தமிழ் பேசிட்டு தமிழராக வாழ்கிறாங்க, கேரளாவில் மலையாளம் பேசிக்கொண்டு மலையாளிகளாக வாழ்கிறாங்க, வங்காளத்தில் வங்காள மொழி பேசிக்கொண்டு வங்காளிகளாக வாழ்கிறாங்க, காஷ்மீரில் காஷ்மீரி மொழி பேசிக்கொண்டு காஷ்மீரிகளாக வாழ்கிறாங்க. ஆக நம்மை போல தனித்த தேசிய இனமாக பார்ப்பனர்கள் வாழாமல் எல்லா தேசிய இனங்களுக்கும் ஊடுருவி வாழும்போது அந்த பார்ப்பனர்களை தமிழருங்கிற சொல் கொண்டு நாம் எப்படி எதிர்க்க முடியும்? ஏன்னா அவனே தமிழ் பேசிட்டு தமிழ்நாட்டில் இருக்கான். நீங்கள் அவனுக்கு நிலப்பரப்பு கிடையாது, மொழி கிடையாது, எல்லாத்தோடும் ஊடுருவி வாழும்போது நீங்கள் தேசிய இனத்தின் அடிப்படையில் மொழி அடிப்படையில் பார்ப்பனர்களை நம்மால் பிரிக்க முடியாதுங்கிற சூழலில் தான் மொழி அடிப்படையில் பார்ப்பனர்களை நாம் எதிர்க்க முடியாது. எனவே மரபின அடிப்படையில் நாம் பார்ப்பனர்களை எதிர்ப்போம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் பெரியார் திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அதாவது பார்ப்பனர்கள் தமிழ் பேசிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, வங்காளம் பேசிட்டு வங்காளத்தில் வாழ்ந்தாலும் சரி, மலையாளம் பேசிட்டு கேரளாவில் வாழ்ந்தாலும் சரி, காஷ்மீரி மொழி பேசிட்டு காஷ்மீரில் வாழ்ந்தாலும் சரி, எங்கே வாழ்ந்து என்ன மொழி பேசினாலும் பாப்பான் தான் அப்படின்னு பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துவதற்காகத்தான் திராவிடங்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆக அப்படியான சூழலங்க நீங்கள் இந்த சீமானு, சுண்ணாம்பு மண்டைய மணியரசன் இவெல்லாம் திராவிடங்கிற சொல்லை இன்னைக்கு எதிர்க்கிறான். ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க, நான் திராவிடங்கிற சொல் கொண்டு நான் பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன், நியாயப்படி திராவிடங்கிற சொல்ல நீங்கள் பயன்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு நம்மிடம் வாதம் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்லணும்? ஏப்பா திராவிடங்கிற சொல் கொண்டு தான் பார்ப்பனர்களை தவிர்க்கணுமா? நான் பாரு தமிழருங்கிற சொல் கொண்டு அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை சொல்லணும்ல. மாறாக பார்ப்பான், எல்லாத்தையும் சமமாக பார்ப்பானா, அப்படி பேசக்கூடிய புள்ளியில் தான் அவனுக்கு இருக்கானுங்க. அப்படின்னா பார்ப்பனரை இவனை ஏற்றுக்குவானுங்களா? பார்ப்பன எதிர்ப்பை நம்ம திராவிடங்கிற சொல் கொண்டு எதிர்த்தா ஏன் திராவிடம் பயன்படுத்துறீங்கன்னு வந்து கேட்பானுங்களா? நீங்கள் எவ்வளோ அறிவு நாணயமற்ற செயல் பாருங்க. நம்மளை ஒரு சொல்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் நீங்கள் இந்த சொல்லை எதற்காக பயன்படுத்த விரும்புகிறீர்களோ அதை நாங்கள் தமிழருங்கிற சொல் கொண்டே அடைவோம் அப்படின்னு இதைத்தானே சொல்லணும். நம்ம இந்த சீமானுங்கிற ஒரு 4ஆம் தர நபருக்கும் மணியரசன்கிற சுண்ணாம்பு மண்டையனுக்கும் நாம் சவாலாக சொல்லிக்கொள்வது என்னன்னா, நாளைக்கேங்க பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது, பார்ப்பனர்கள் தமிழருங்கிற வரையறைக்குள்ள வரமாட்டாங்க, தமிழ் தேசிய இனத்தில் பார்ப்பனர்களுக்கு இடமில்லை, அவங்க இங்க தமிழே பேசினாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது, அவர்கள் ஆரியர்கள் தான், பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு நாளைக்கு சீமானும் மணியரசனும் டிக்ளேர் பண்ணட்டும், திராவிடங்கிற சொல்ல நாங்கள் கைவிட்டுறோம். நீங்க பெரியார் ரொம்ப தெளிவா சொல்றார், நான் திராவிடங்கிற சொல்ல பார்ப்பனர்களை எதிர்ப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் பயன்படுத்துகிறேன். நாளைக்கே யாராச்சும் ஒருத்தர் பார்ப்பனர்களை எதிர்க்கும் விதமாகவும் தவிர்க்கும் விதமாகவும் ஒரு சொல்ல கொண்டு வந்தீங்கன்னா அந்த சொல்ல நான் ஏத்துக்க தயார் அப்படின்னு பெரியார் சவால் விட்டு 100 வருஷம் ஆச்சு. ஆக திராவிடங்கிற சொல் வேண்டாங்க, தமிழருங்கிற சொல் தான் வேணும்னு சொல்லக்கூடியவனுக்கு எவனாச்சு தமிழருங்கிற அந்த வரையறைக்குள் பார்ப்பனர்களுக்கு இடமில்லைன்னு இது வரைக்கும் அறிவிச்சிருக்கானுங்களா? மாறாக நாம் திராவிடங்கிற சொல் கொண்டு பார்ப்பனர்களை எதிர்ப்போமா? அந்த பார்ப்பனர்கள் நண்பர்களா? ஆனால் இங்கே வேறு மொழி பேசக்கூடியவர்களை வெளியிருந்து இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு அடையாளங்களை காமிச்சு பார்ப்பனர்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு எதிரியை இவங்க கட்டமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆக பெரியார் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்றார், திராவிடங்கிற சொல்லை நான் பண்பாட்டு விடுதலைக்கு பயன்படுத்துகிறேன், தமிழருங்கிற சொல்லை அரசியல் விடுதலைக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பெரியார் ரொம்ப தெளிவாக சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திராவிடங்கிற சொல்லானது தமிழருங்கிற சொல்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இங்கே பெரியார் வந்து 1944 திராவிடர் கழகம் தொடங்கும் போது, ஏப்பா நாளையிலேருந்து யாரும் தமிழருங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது, அத்தனை பேரும் திராவிடர்கள் தான் பயன்படுத்தணும்னா சொன்னார்.
பார்ப்பன எதிர்ப்புக்கு திராவிடங்கிற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். மற்றபடி நாம் நம்மை தமிழர்களாகத்தான் அடையாளப்படுத்திக்கிறோம். இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு திராவிடங்கிற சொல்லானது தமிழர்களுக்கு எதிரானது, திராவிடங்கிற சொல்லானது தமிழர்களை அழிப்பதற்காகவே பெரியாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இப்படி திட்டமிட்டு பார்ப்பன எதிர்ப்பு சொல்லான ஆரிய எதிர்ப்பு சொல்லான திராவிடத்தை தமிழர்களுக்கு எதிரான சொல்லாக மாற்றி ஆரிய பார்ப்பனர்களுக்கு கங்காணி வேலை செய்யக்கூடிய சீமானை அடுத்த சில ஆண்டுகளில் அரசியல் இருந்து அடியோடு அடித்தொழிப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்து, ஆக இது எல்லாத்துக்கும் மகுடம் வைத்தார் போல ஒரு கேள்வி வரலாங்க. இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு திராவிடங்கிற சொல்லை கொண்டு தான் பார்ப்பனர்களை எதிர்க்கணுமா, தமிழருங்கிற சொல் கொண்டு எதிர்க்கக்கூடாதா? அல்லது எப்போ அந்த பாப்பானையும் நம்ம மாற்றுவோம், அவனையும் ஜனநாயகப்படுத்தலாம்ல, அவனையும் கூட சேர்த்துட்டு ஒன்றா பயணிப்போம், ஏன் அவனை தவிர்த்து வச்சுட்டு தான் தமிழர்களுக்கான விடுதலையை நம்ம எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற இந்த கேள்வியும் அடுத்தது வரலாம். நீங்கள் அதற்கு முதல்ல பெரியார் தன்னுடைய இயக்கத்திற்கு ஏன் திராவிடங்கிற சொல் வைத்தார் அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த வரலாற்றை நாம் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் தமிழராகத்தான் பெரியார் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், எளிமையாக தமிழர் கழகம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன் திராவிடர் கழகம்னு வைக்க வேண்டிய நிர்பந்தம் பெரியாருக்கு வருதுன்னா, கூடுதலாக பேருக்கு இயக்கத்துக்கு திராவிடர் கழகம்னு வைத்ததோடு தன்னுடைய இயக்கத்தின் முதல் விதியாக பார்ப்பனர்களை நாங்கள் உறுப்பினராக சேர்த்து கொள்ள மாட்டோம்ங்கிறதா முதல் விதி. இந்த விதி 2000 ஆண்டுகால வரலாற்றை பெரியார் படித்து அதில் கற்றுணர்ந்து பெரியார் எனும் பெருநெருப்பு அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஏதோ போற போக்கில் வைக்கல. பெரியார் எனும் பெருநெருப்பாக அவர் இருக்கும் காரணத்தால் தான் 100 வருஷம் ஆச்சுங்க, இன்னியும் கதறிட்டு இருக்கானுங்க. காரணம் பெரியார் செய்த திராவிடங்கிற அந்த சொல்லை வைத்து பெரியார் நடத்திய ஒரு கழக அரசியல் தான். நீங்க இதுவேங்க திராவிடர் கழகம் கிடையாது தமிழர் கழகம்னு வச்சிருந்தா இந்நேரம் எத்தனையோ பார்ப்பனர் உள்ள வந்திருப்பாங்க. நீங்க எப்படி அசோக பேரரசை வீழ்த்தினார்களோ, எப்படி ராய் வம்சத்தை வீழ்த்தினார்களோ, நீங்க எப்படி பௌத்த மதத்தை வீழ்த்தினார்களோ, அதன்படி திராவிடர் கழகத்தையும் இந்நேரம் நிர்மூலமாக்கி இருப்பாங்க. பார்ப்பன எதிர்ப்பு இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை நியூட்ரலைஸ் செய்து பார்ப்பன ஆதரவு இயக்கமாக மாற்றிருப்பாங்க. நான் குறிப்பிட்டது போல பௌத்த இயக்கத்தைங்க புத்தரனுடைய இயக்கமானது முழுக்க முழுக்க பார்ப்பன எதிர்ப்பு இயக்கமாக இங்கே கட்டமைக்கப்படுது. அந்த பௌத்த இயக்கத்தை புத்தர் இறந்த வெறுமனே 400 ஆண்டுகளுக்குள்ள நாகார்ஜுன்கிற ஆரிய பார்ப்பனர் ஊடுருவி மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு பௌத்த இயக்கத்தை உடைக்கிறான். மகாயானம்னா பார்ப்பனமயப்பட்ட இயக்கத்திற்கு பெயர் மகாயானம், ஹீனயானம்னா புத்தர் வழி வந்த இயக்கத்திற்கு பெயர் ஹீனயானம். நான் போன ஒரு கூட்டத்தில் கூட பதிவு பண்ணேன், நம்ம பேச்சு வழக்கில் ஈனப்பையன் பதிவு பண்ணுவோம். அது ஆரிய பார்ப்பனர்கள் புத்தரை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து ஹீனப்பையன்னு சொல்லி தான் அது பின்னாட்களில் ஈனப்பையன் அப்படின்னு வருது. ஆக இப்படி புத்தர் இறந்த 400 ஆண்டுகளுக்குள் பார்ப்பனியமானது பார்ப்பன எதிர்ப்பு இயக்கத்துக்குள்ளேயே ஊடுருவி அந்த இயக்கத்தை சிதைக்குது. நீங்கள் வள்ளலாரனுடைய மரணத்திலிருந்து காந்தி கொலையிலிருந்து அத்தனையுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, தங்களை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்தை இயக்கத்தை ஒன்று பார்ப்பனியம் நேரடியாக அழித்தொழிக்கும் அல்லது ஊடுருவி நிறுத்து போக வைக்கும். இது எல்லாத்தையும் படித்த பெரியார் என்ன வேணா பண்ணிக்கலாம், அது ரெண்டாவது. முதலாவதாக பார்ப்பனர்களை நாம் உறுப்பினராக சேர்த்து கொள்ளக்கூடாதுங்கிற முதல் விதி, அதை தாண்டி தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடர் இயக்கம்ங்கிற கழகம்ங்கிற பேர் வச்சது. காரணம், நீங்கள் தமிழர் கழகம்னு வைக்கலாம், தமிழருங்கிறது பார்ப்பனருக்கு நேர் எதிர்ச்சொல் கிடையாது, ஆரியர்களுக்கு நேர் எதிர்ச்சொல் கிடையாது. ஆனால் திராவிடர் என்பது பார்ப்பனர்களுக்கு நேர் எதிர்ச்சொல், ஆரியர்களுக்கு நேர் எதிர்ச்சொல். அது எல்லாத்தையும் தாண்டிங்க நீங்கள் பிரிட்டிஷ் ஆனது இங்கே வந்த பிறகு இது ஏக இந்தியா அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்வைத்தது. திராவிடருங்கிற அந்த சொல்லானது ஏக இந்தியாவுக்கு எதிரானது. இது ஒரே இந்தியா கிடையாது, இங்கே அனைவரும் ஒரு மக்கள் கிடையாது, நாங்கள் வேறு ஆரியர்கள் வேறு, ஆரியர்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு உள்ளது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டும் சொல்லாக திராவிடங்கிற சொல் இங்கே இருக்கு. அதே போலங்க இங்கே நால்வர்ணத்தின்படி சூத்திரர்களும் பஞ்சமர்களும் இந்த மண்ணின் மக்களை இலிசாதிகளாக பார்ப்பனர்கள் வச்சிருக்கு. திராவிடங்கிற சொல்லானது நாங்கள் சூத்திரர்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சொல். அப்படித்தான் திராவிடங்கிற சொல்லானது கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லா வரலாற்றையும் மறைச்சிட்டு திராவிடங்கிற சொல்லானது தமிழர்களுக்கு எதிரானது அப்படின்னு பார்ப்பனியமானது திட்டமிட்டு ஒரு விசவதையை இங்கே விதைச்சிருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் சுட்டி காட்ட வேண்டியது என்னன்னாங்க, பெரியார் காலத்திலிருந்து திராவிடங்கிற இந்த சொல்லுக்கு எதிரான அரசியல் நடக்குது.
அதை பெரியார் வாழ்ந்த காலத்தில் மாப்போசி போன்றவங்க செஞ்சாங்க. ஆனால் என்ன மாறுபாடுனா, மாப்போசி பேசுனா ஒரு 100 பேர் கூட உட்காந்து கேட்க மாட்டாங்க. மாப்போசிக்கு பெரிய அளவில் எங்கே இயக்கங்கள் கிடையாது. அப்படித்தான் இங்கே திராவிட எதிர்ப்பு இயக்கங்களானது இங்கே பயணிச்சது. ஆனால் 2009க்கு பிறகு இந்திய உளவுத்துறையானது நேரடியாக சீமானுங்கிற ஒரு இனத்துரோகியை கண்டறிந்து அந்த இனத்துரோகியை வளர்த்து விட்டு இன்னைக்கு சீமான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா எல்லா சேனல்களும் லைவ் ஆகுது. எல்லா இடங்களிலும் சீமான் பேசக்கூடிய திராவிட எதிர்ப்பு சிந்தனைகளும் பெரியார் எதிர்ப்பு சிந்தனைகளும் பெரிய அளவில் போய் ரீச் ஆகுது. ஆக பழைய மாப்போசி அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு பலரும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏங்க பெரியார் காலத்திலேருந்து பெரியாரை யாரும் எதிர்க்கலையா, எதிர்த்தவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு நாம் நம்முடைய கடமையை தூக்கி பெரியார்கிட்ட கொடுத்துட்றோம். நீங்களே காப்பாற்றிக்கோங்க உங்களை அப்படின்ட்டு. மாறாக சூழல் மாறுது. நீங்கள் 100 வருடங்கள்ங்க 2012-13 தான் வாட்ஸ்அப் வருது, ஃபேஸ்புக் வருது, ஜியோலாம் வந்த பிறகு தான் எல்லார் கைக்கும் ஃபோன் போகுது. ஆனால் அதற்கு முன்னாடி மக்களுக்கான சாதனம் என்பது, குறிப்பாக பிரச்சார இயக்கங்களுக்கான வழி என்பது இது போன்ற மேடைகள், தெருமுனை கூட்டங்கள் அல்லது நாம் நடத்தக்கூடிய பத்திரிகைகள், இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 2010-12க்கு பிறகு மக்களை அணுகக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆனது முழுவதும் சோசியல் மீடியாவாக மாறுது. ஆக அந்த சோசியல் மீடியாவை முழுவதும் வலதுசாரிகள் தான் இன்னைக்கு கைப்பற்றி வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆக அதை நாம் வீழ்த்தணும்னா நாம் சமூக வலைதளங்களில் வலிமை, இப்போ நம்ம சீமான எதிர்ப்பு கூடங்க, நம்ம பெரியார் இயக்கத்துக்கு திராவிட இயக்கத்திற்கு எதிரி ஆர்எஸ்எஸ் தான், பார்ப்பனியம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் போட்ட ஆயிரக்கணக்கான வீடியோக்களில் 99% போலி தமிழ் தேசியவாதிகளை எதிர்த்து மட்டும்தான் இருக்கும். அப்போ கூட என்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க ஆர்எஸ்எஸ் திட்டுறதை விட்டுட்டு பாப்பானை திட்டுறதை விட்டுட்டு அவனை ஏங்க திட்டிகிட்டு இருக்கீங்க, வேறு வேலை இல்லையாங்கன்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, ஆர்எஸ்எஸ் ஆனது இந்த மண்ணில் செய்ய முடியாததை சீமான் போன்ற நபர்களை வைத்து கடந்த 10 ஆண்டுகளாக பெரும் வீச்சாக இங்கே ஆர்எஸ்எஸ் ஆனது செஞ்சிருக்கு. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்தணும், பார்ப்பனியத்தை வீழ்த்தணும், அதற்கு கட்டமைப்பு தேவை, இளைஞர்கள் பலம் தேவை. அப்படின்னா நமக்கு இயக்கங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியவாதியான சீமானை வீழ்த்தணும். நீங்கள் சீமானை வீழ்த்தினாதான் நம்மை நோக்கி இளைஞர்கள் படை வரும். இப்போ நீங்கள் தோழர்கள்லாம் இருக்காங்க, இருக்கக்கூடிய தோழர்களில் இயக்க பின்னணி கொண்டவர்கள் குறைவு. அவங்களா தனிநபர்களா இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு வந்தவர்கள் தான். ஆனால் இந்நேரம் இயக்கங்களுக்கு 10 பேர் இந்த மாதிரி பிரச்சாரங்களாக உருவாயிருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு. அது நடக்காததற்கு காரணம் சீமானினுடைய வருகை தான். நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு போகலாம், இந்து முன்னணிக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறவன் யாரும் சீமானுக்கிட்ட போகல. மாறாக நம்மிடம் வந்திருக்க வேண்டியவன் தான் சீமானுக்கிட்ட போகிறான். நீங்கள் நாம் தமிழருங்கிற கட்சி உருவான பிறகுங்க அங்கே போய் யார் நின்னாங்கன்னு பார்த்தாங்கன்னா, ஏங்க நான் முன்னாடி பெரியாரிஸ்டாக இருந்தாங்க, இப்போ இங்கே வந்துட்டேங்கன்னு சொல்லக்கூடிய புள்ளிக்கு தான் அந்த இயக்கமானது இருந்துச்சு. ஆக நம்மை நோக்கி வந்திருக்க வேண்டிய இளைஞர்கள் தான் சீமானை நோக்கி போயிருக்காங்க. ஆக நாம் நம் கட்டமைப்பை வலிமையாக்கணும்னா அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய சீமானை முதல்ல வீழ்த்தி ஆகணும். சீமானை வீழ்த்தினாதான் அங்கே போயிருக்கூடிய இளைஞர்களை நம்மகிட்ட கொண்டு வர முடியும், அடுத்த தலைமுறையை நம்மளை நோக்கி கொண்டு வர முடியும். அப்படி வரக்கூடிய இளைஞர்களை தான் ஒவ்வொரு வேலைக்கும் நாம் தயார்படுத்த முடியும். ஆக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புக்கு, பார்ப்பனிய எதிர்ப்புக்கான துவக்கம் தான் சீமானை வீழ்த்துவது. சீமானை வீழ்த்தினால் தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர முடியும். ஏன்னா அப்படி ஒரு தடைக்கல்லை ஆர்எஸ்எஸ் ஆனது திட்டம். நீங்கள் சீமான் ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், அவர்கள் என்றைக்குமே திமுகவுக்கு எதிரி கிடையாது. நீங்கள் திமுகவை இன்னும் 200-300 வருஷம் தொட்டாலும் இவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மாறாக இவர்களுடைய இருப்பானது இயக்கங்களை மட்டுப்படுத்தும். இயக்கங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல், நம்மை நோக்கி இளைஞர்களை வரவிடாமல் தடுக்கும் வேலையை சீமான் போன்ற கங்காணி பசங்க செஞ்சுட்டே இருக்காங்க. ஆக அவர்களை வீழ்த்துவது என்பது ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த, பார்ப்பனியத்தை வீழ்த்த நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான முதல் புள்ளி. ஆக அந்த அடிப்படையில், அந்த புரிதலில் தான் சீமான் எதிர்ப்பை மட்டுமே ஒற்றை அஜெண்டாவாக என்னை போன்ற சில தொடர்கள் வச்சுட்டு வேலை செய்கிறோம். ஆக எங்களுடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்துவது, பார்ப்பனியத்தை வீழ்த்துவது. ஆக மிருகபலம் பொருந்திய ஆர்எஸ்எஸ்ஸை வீழ்த்த, பார்ப்பனியத்தை வீழ்த்த நாம் நம்முடைய வலிமையை மேலும் பெருக்க அவர்களுடைய கண்காணியான சீமானை முதல்ல வீழ்த்தணும். நீங்கள் ஈழத்தில்ங்க விடுதலை புலிகளானவங்க சிங்களத்துக்கு எதிராக போரிடுவதை தாண்டி, இந்திய அமைதிப்படைக்கு எதிராக போரிடுவதை தாண்டி அவர்களிடம் கைக்கூலியாக மாறிப்போன இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட்டு, இஎன்டிஎல்எஃப் இது போன்ற இயக்கங்களை முதல் வேலையாக அழிச்சு முடிச்சாங்க. காரணம், நேரடி எதிரி கூட நம்ம எப்போ வேணால் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் நம்மை போலவே இருந்து கொண்டு நம்மை அழிப்பதற்காக நிற்கக்கூடிய
அந்த துரோகிகளை களை எடுப்பதுதான் முதல் வேலை. அந்த வேலையை நாங்கள் செய்து முடிப்போம் அப்படிங்கிற சபதத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.